கொத்து கொத்தா முடி கொட்டுது, ரூட்ல வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. மெயினா வந்து நம்ம பாடியில ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு. தாண்டி மெயின் ரீசன் பார்த்தோம்னா அனிமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளட் கம்மியா இருக்கு, இந்த கண்டிஷன்லயும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கும். தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கு. ஸோ ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் கண்டிஷன் இருக்கு. என்னதான் நம்ம வந்து ஹேர் பேக் போடுறோம், ஹேர் ஆயில் போடுறோம், இன்டர்னலா நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம பாடியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து இண்டிகேட் பண்ற ஒரு அறிகுறி, சிம்டம்ஸ் தான், சைன் அண்ட் சிம்டமா அதை எடுத்துக்கணும். பொதுவாக ஹேர் அண்ட் ஸ்கின் பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நமக்கு சொல்லுதுன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன மொழி, உடலின் மொழின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். உடலின் மொழி அப்போ வந்து நம்ம முடி என்ன சொல்லுது, இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதா, ட்ரையாக இருக்கா, அப்போ கிட்னியில் லிவரில் என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம செக் பண்ணணும். இப்போ கிட்னி ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறோமான்றது பார்க்கணும். இப்போ பொதுவாக இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிட்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ லிவர் அண்ட் கிட்னிக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஹேர் ஃபால் ரெடியூஸ் நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆயில் அப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஆயிலோடய நம்ம போயிட்டு இருந்தோம்னா இந்த டஸ்ட் எல்லாம் பட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபாலிகுலைட்டிஸ்ன்ற கண்டிஷன் எனக்கு நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ ஹேர் ஃபாலிகுல்ஸில் வர இன்ஃபெக்ஷன், தலையெல்லாம் குட்டி குட்டியாக அந்த பரு மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வரும். தலையில் அப்படியே வலிக்குது, எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹேர் ரூட் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சு ஹேர் ஃபால் வந்துடும். இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன், டயட். தலையில ஆயில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த பொல்யூஷன்ல தலைமுடி என்ன ஆகுறது, தலையில எண்ணெய் வச்சே பல வருஷம் ஆகுது. நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க தலையில எண்ணெய் வைக்கிறாங்களா பாருங்க, அப்படியே பரட்ட மாதிரி சுத்தி. ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்றதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும். ட்ரை ஸ்கேல்ப் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். டேண்ட்ரஃப் வந்ததுன்னா ஹேர் ஃபால் ஆகும். இன்னொரு விஷயம், நம்ம தலையில எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2-3 days விட்டாலும் ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி தான். இப்போ மேரேஜ் டைமில் தான் ஐயோ ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, எப்படியாவது ஒன்று 3 months மேரேஜ் இருக்கு, முடி கொஞ்சமாச்சு வந்துருமா, இருக்கிறது இப்படியே மெயின்டைன் ஆனால் கூட போதுமே, அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்கு முடி வளருமா, முடி கொட்டிடுச்சுன்னா திரும்ப எனக்கு வளருமானா நிச்சயமாக வளரும். என்னன்னா ஒரு 35 years 40 years வரைக்குமே க்ரோத் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாம ஸ்கார் வராம இருக்கணும். திரும்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சரியா எடுக்கும்போது திரும்ப அந்த ஃபாலிக்கல்ல இருந்து புது ஹேர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த ஹேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டீன், காப்பர், ஜிங்க் இதை பேஸ் பண்ணி தான் அந்த டயட்டை எடுக்கணும். இப்போ ப்ரோட்டீன் டயட்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்து தலையில் இந்த ஹேர் பேக் போட்டேன், பச்சை பயிறு அரைச்சி நம்ம தலையில் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணாலும் அப்போது நமக்கு ட்ரைனஸ் இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அந்த என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பேக்ஸ் வந்து போட்டோம்னா நல்லாவே ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம். காலையில் நம்ம என்ன பண்ணோம், இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா இந்த ஆம்லா ஜூஸ் எடுக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி சிறந்தது. நம்ம ஜூஸ் எடுக்கும் போதே கையில எல்லாம் கருப்பு கருப்பா வந்துடும், அந்த அளவுக்கு அயன் இருக்கும் அதுல. ஸோ அந்த ஜூஸை வந்து ஒரு 50 ml காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 48 days. என்னன்னா இதுல 2-in-1 ப்ராசஸ், ஒரு ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்லலாம். ஹேரும் நல்லா வளர்ந்துரும், லிவருக்கும் ஒரு எக்ஸலண்ட் லிவர் டானிக் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணியை சொல்லலாம். அதை மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும், அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், திக்கா எடுத்துட்டு கொஞ்சம் ஹனி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ காலையில் இது எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஆனால் நிச்சயமா ஒரு சிலருக்கு எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. முடி வேணுமா குடிச்சிருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கருவேப்பிலை நிழலில் உலர்த்திட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துட்டு ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர் நமக்கு அயன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிரே ஹேர் நம்ம எல்லாமே ஒயிட் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு அந்த வெள்ளை முடி வந்துச்சுன்னா அது இப்போ எடுத்துருவாங்க, பிடிங்க எடுத்துருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு 48 daysக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா லிவர் கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும், அதே டைம்ல முடி நல்லா கருன்னு வளர ஆரம்பிச்சு நிச்சயமா அந்த வெள்ளை முடி கருப்பாக மாறும். அப்போ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை சாறு எடுத்து குடிக்கலாம்.